நானும் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். அதாவது ஆதி பராசக்தி பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருப்பார். நான் இப்பொழுது எனது புதிய உருவத்தில் காட்சியளிக்கப் போகிறேன். நான் காலச்சக்கரத்தை விட மேலானவள். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எனது பிரதிபலிப்பாகும். நான் தான் மகா காளி. இல்லை, அவள் கொடூரமாக அல்ல, அழகாக இருக்கிறாள். நான் இவ்வாறு தான் கற்பனை செய்ய வேண்டும். இவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், பேரழகி. உனக்கு என் மீது பயம் இல்லையா? இல்லை. நான் இப்போது பார்வதியின் மேல் கொண்ட அன்பையே உணர்கிறேன். அன்பு, அது மட்டும்தான். உங்களது செயல்தான் எதிர்வினையை ஏற்படுத்தும் என்று நான் கூறினேன் அல்லவா? 3 உருவத்தில் உங்களுக்கு மனைவியாக, உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன். உண்மையிலிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டாய். ஆகையால் அறிவிற்கான தேவி உன்னுடன் இருப்பாள். உலகை உருவாக்குபவன் நீ. ஆகையால் அறிவு உனக்கு நிச்சயம் தேவைப்படும். நான் அறிவுக்கான தேவியாக உன்னுடன் துணை நிற்பேன். எனது அந்த உருவம் கல்வி. அவளை அனைவரும் சரஸ்வதி என்ற பெயரால் அறிவார்கள். நீங்கள் யதார்த்தத்திலும் கற்பனையில் ஒரு யதார்த்தத்தை செயல்படுத்த நினைத்தீர்கள். ஆகையால் உங்களுடன் மாயாவின் தேவி இருப்பாள். நீங்கள் உலகத்தை பாதுகாப்பீர்கள். உயிரினங்களின் வாழ்க்கையில் கடவுளின் மாயா நிச்சயமாக இருக்கும். நான் உங்களுக்கு எனது 2வது உருவத்தை தருகிறேன், மாயா. அதை உலகம் தனது லட்சியமாக நினைக்கும். அவள் லக்ஷ்மி என்ற பெயரால் அறியப்படுவாள். நீங்கள் ஆதி பராசக்தியின் பரமசக்தியின் உருவத்தில் பாசம் வைத்தீர்கள். ஆகையால் என்னால் உங்களுக்கு உருவம் தர முடியாது. முழுமையான பாசத்திற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுவும் பாசம்தான். உங்களுக்கு எனது உருவம் அல்ல,
நானே கிடைப்பேன். ஆதி பராசக்தியின் பரமசக்தி உருவத்தில் நான் உங்களுக்கு கிடைப்பேன். அனைவரும் அவளை சதி என்ற பெயரால் அறிவார்கள். நீ மீண்டும் வருவாய் எனக் கூறினாய். ஆனால் இது நீ அல்ல. பாசத்திற்கான உறவு மிகவும் விசேஷமானதாகும். யாரை அனைவரும் பூஜை செய்வார்களோ அவரை நான் நேசித்து விட்டேன். அந்த சந்தேகமே உங்களுக்கு விசேஷமாக இருக்கும், கடினமானதாகவும் இருக்கும். சதியின் உருவம் என்னுடையதுதான். ஆனால் அந்த உருவத்தை கொண்டு வர வேண்டியது தாங்கள்தான். எனது முடிவிற்கு நெருக்கமானதும் எனது உண்மையை எனக்கு தெரிவிக்காமல் எனது மகாகாளியின் யாத்திரையில் நீங்கள் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நாம் இருவரும் நிரந்தரமாக இணைந்து விடுவோம். ஒருவேளை நான் தோல்வியடைந்து விட்டால்? நான் மீண்டும் பிறப்பேன். அனைத்து அவதாரங்களிலும் நான் எனது சக்தியின் நிலைக்கு எதையும் அறிந்து கொள்ளாமல் தான் வந்து சேருவேன். ஆனால் தாங்கள் என்னிடம் எதுவும் கூறாமல் எனக்குள் இருக்கும் நம்பிக்கையை உருவாக்குவதில் வெற்றி அடைந்து விட்டால் நாம் இருவரும் நிரந்தரமாக இணைந்து விடுவோம். இது அநியாயம். இவர் மிகச்சிறந்த விஷயத்தை செய்திருக்கிறார். எங்களுடைய சந்தேகத்தை தீர்த்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இவருக்கு முன்பாக கடினத்தின் மலையை நிறுத்தி இருக்கிறீர்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள் நாராயணரே. நேசம் இருந்தால் நிச்சயமாக மகாகாளியை வெளிக்கொண்டு வர முடியும். சிவன் செய்வார். நான் யார் என்பதை உணர்த்துவேன் என்று எனக்கு வாக்களியுங்கள். நான் வாக்களிக்கிறேன். மீண்டும் நான் யார் என்பதை உணர்த்தினால்தான் நாம் இருவரும் நிரந்தரமாக இணைய முடியும். முடிவை தாங்கள் நிகழ்த்தினால்தான் புதிய ஆரம்பம் உருவாகும். உங்களுக்கு முன்பு சக்தியின் உருவத்தில் நான் இருப்பேன். பிறகு அழிவு வரும். அதற்கு பிறகு ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கும். மற்ற தேவர்களில் தாங்கள் விசேஷமாக இருப்பீர்கள். ஆகையால் தாங்கள் எனக்கு தேவாதி தேவர், மகாதேவராவீர். உங்களது வாக்கை நினைவில் கொள்ளுங்கள் எனது மகாதேவா. நீ கண்ட கனவில் நான் ஆனந்த தாண்டவம் புரிந்தது எதற்காக என்பதை நீ உணர்கிறாயா? உன்னை பொறுத்தவரை அது நீ கண்ட கனவாகும். ஆனால் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கடைசி வாய்ப்பாக அமைந்தது. நான் என்னுடைய சக்தியை இதுவரை 107 முறை இழந்திருக்கிறேன் மகாகாளி. உன்னை வந்தடைவதற்காக எனக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பாக அமைந்தது. ஆனால் இம்முறை நீ உன்னுடைய அடையாளத்தை இழக்கவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்திற்கு நீ இந்த விஷயத்தை அறிய வைக்க வேண்டும் என்று எண்ணினாய். முடிவுதான் ஆரம்பம் என்பதை நீ உணர்ந்து விட்டாய். எனக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. என் அடையாளத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால்
அனைத்தையும் தான் இழந்து விட்டேனே. நீ எதையும் இழக்கவில்லை மகாகாளி. அனைத்தையும் உருவாக்கியவள் நீதான். மீண்டும் அனைத்தையும் உன்னால் உருவாக்க இயலும் என்பதில் நம்பிக்கை கொள். மகனே, ஆனால் தாயே, இவை அனைத்தும் எதற்காக நடந்தது? இந்த சம்பவங்கள் அனைத்தும் உலகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு உதாரணமாகும் விநாயகா. நம் குடும்பம், நமது சமுதாயம் சில நேரங்களில் அவர்களுக்கே தெரியாமல் பெண்கள் சேவை செய்வதற்காக மட்டும்தான் பிறந்திருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்வார்கள். ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு சகோதரியாக. ஆனால் பெண்கள் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு தாயாக, மனைவியாக, சகோதரியாவதற்கு முன்பு அவள் ஒரு உயிரை உருவாக்குபவளாவாள். அது அனைத்து பந்தங்களையும் விட மேலானதாகும். இதை நாம் முழுமையாக உணராமல் இருந்தால், தனது சக்தியை புரிந்து கொள்ளாமல் இருந்தால், நிச்சயமாக இந்த உலகத்திற்கு அழிவு ஏற்படும். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நானும் என் வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்ய விரும்புகிறேன். ஆனால் அதற்கு எப்பொழுதாவது கணவனின் உதவி தேவைப்படும் அல்லவா? தேவசேனா, பெண்களுக்கு எப்பொழுதேனும் சங்கடம் ஏற்பட்டால் அவள் எப்பொழுதும் கணவனிடம் எதற்கு செல்கிறாள்? சங்கடம் வரும் வேளையில் ஸ்திரீயானவள் எதற்காக பதியை நாட வேண்டும்? அவள் தன்னைத்தானே பாதுகாக்க இயலாதா? நடக்கும் இந்த யுத்தத்திற்கான முடிவை நீதான் தேட வேண்டும் கௌரி. உனக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது. ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் உனக்கு ஆலோசனை ஏதேனும் தேவைப்பட்டால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்குள் இருக்கும் அனைத்து சந்தேகங்களையும் நீ விட்டொழிக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் வாழ்க்கையில் எனக்கு ஒருவர் உணர்த்தியுள்ளார். ஒரு பெண் தனது சந்தேகத்தை போக்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க இயலும். நீ சிவனின் சரிபாதி, என்னில் ஒரு பாதி ஆவாய். ஒரு பெண் சந்தேகத்தை களைந்து விட்டால் தன்னை அவளால் காத்துக்கொள்ள இயலும். தாயே,
நான் தங்களுக்கு பூஜை செய்ய நினைக்கிறேன். இல்லை, நான் ஆரத்தி எடுப்பேன். நான் ஆரத்தி எடுக்கின்றேன். இல்லை, நான் ஆரத்தி எடுப்பேன். நாங்களும் பூஜை செய்ய வேண்டும். அப்படியென்றால் யார் பூஜையை செய்ய வேண்டும் என்று மகாதேவரே அதனை தீர்மானிக்கட்டும். இப்பொழுது கௌரிக்கு நான் பூஜை செய்ய போகிறேன். இந்த உலகத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். நிச்சயமாக ஒரு பெண் என்பவள் பூஜிக்கப்பட வேண்டியவள். மகாதேவா, நான் நிச்சயமாக வெற்றியடைவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? இல்லை. என்ன? அப்படியென்றால் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அவ்வாறு கூறவில்லையே. நான் தோல்வியுற மாட்டேன் என்ற நம்பிக்கை கொண்டேன் அல்லவா? நான் அளித்த வாக்கை போன்றே வெற்றி அடைவேன் என்பதை அறிவேன். எதற்காக தாங்கள் காத்திருந்தீர்கள்? இதை என்னிடம் தெளிவாக கூறியிருக்கலாம் அல்லவா? தெளிவாக கூறுவதில் அனைத்தும் சாத்தியமாக அமைந்தால் அத்தனை ரூபத்தில் நாராயணர் உருவாகி இருக்க மாட்டார். வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் கேட்டு அல்ல, அனுபவ பாடம் மூலமே அறிந்து கொண்டாக வேண்டும். இதுவே உண்மையாகும் கௌரி. அறிந்ததை மறந்து விடுவோம், ஆனால் கண்டதை மறக்க இயலாதல்லவா? தாங்கள் இப்படி கூறுவதனால் பார்வதியின் உருவத்தில் தாங்கள் என்னை பார்க்காத வரையில் தாங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. மனைவி தன் வாழ்வில் இருக்கும்போது கூட கணவனால் அவளை புரிந்து கொள்ள இயலாது கௌரி. இதுவே இயற்கையாகும். மகாதேவா, எனினும் அதற்கு பின்பும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிப்பது அந்த சிந்தனையை விட மேலாகும். இதுவே நடக்கும் கௌரி. இப்பொழுதும் தாங்கள் புதிராகவே பேசுகிறீர்கள். வில்வமா, இதன் மூலம் மகாதேவர் எனக்கு என்ன வெளிப்படுத்த நினைக்கிறார்? தாயே, ஒரு முக்கிய செய்தி. அந்த தாலி அரக்கன் தாக்க ஆரம்பித்து விட்டான்.
அவன் தற்பொழுது புது யுகத்திற்கு தான் அதிபதி என கூறிக்கொண்டிருக்கிறான். பல முனிவர்களின் மனைவிகளை கடத்தி சென்றுள்ளான் தாயே. இப்பொழுது அவன் தங்களுக்கும் மற்ற தேவியருக்கும் சவால் விடுத்திருக்கிறான். கர்மமும் நானே, மோட்சமும் நானே, மார்க்கமும் நானே, லட்சியமும் நானே, அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே.